மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ கீழே ஒருத்தவங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த மிஷினை வந்து நான் வாங்கினேன், அதை வந்து என்னால் ஓட்ட முடியல, தளவு பிரிக்கிறதுக்கே 2 பேர் வேணும் மாட்டிருக்குது அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது நீங்களே தளவு பிரித்து நீங்களே ஓட்டலாம், ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் வரும். தளவு பிரிக்கிறதுக்கு ஆள் வச்சிங்கன்னா ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக வரும். இதுதான் வந்து இந்த மிஷினோட கான்செப்ட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லி தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது புரியாதவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வேலை செய்ய முடியலன்னு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இந்த இயந்திரத்தை வச்சு நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளவு துணி வந்து தளவு பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் எடுத்து நூலை ஓட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா இவ்வளோ நூல் ஓட்டி இருக்கிறேன் பாருங்கள். இந்த மிஷின் மேலே தளவு பிரித்து வச்சுருக்குது, இங்கே தளவு பிரித்து வச்சுருக்குது. இது வந்து வெள்ளை துணிங்க, இது கலர் துணி, சரிங்களா? இந்த மாதிரி வந்து நாங்கள் இன்னொன்று கலந்து இந்த மாதிரி நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன துணியும் வருது, பெரிய துணியும் வருது. பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி துணியெல்லாம் இருக்கும். இருங்க காட்டுறேன். சைஸில் வந்து சின்ன துணியும் வந்துச்சு பார்த்தீங்களா. இது வந்து நீளம் கம்மியாக இருக்குது, இது அதை விட நீளம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கும் வந்து சைஸில் மிக்சிங் சைஸ் துணி தான் எனக்கும் இருக்குது. ஸோ நானும் அதை அந்த ரா மெட்டீரியல் வச்சு உங்களுக்கு என்ன ரா மெட்டீரியல் கொடுக்குறனோ அதை வச்சு தான் நானும் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், சரிங்களா? எனக்கு மட்டும் தனியாக நான் ரா மெட்டீரியல்லாம் வச்சு வேலை செய்யலை. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சவால்கள் இருக்குதோ அதே சவால்கள் தான் எனக்கும். பார்த்தீங்கன்னா துணி இதை மிஷினில் விட்டு ஓட்டும்போது இடையில கட்டாயி விழுகும், அதை எடுத்து தனியாக போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா? பிரித்தது போக கடைசியில் சின்ன சின்ன துண்டுகள் இருக்குது, அதெல்லாம் வேஸ்டேஜ், அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பிரித்த நூலெல்லாம் இந்த பக்கம் தனியாக கிடக்குது. உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கோ அந்த சவால்களோடு தான் நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஓகேங்களா? வீடியோவில் நான் சொல்கிற டேட்டா எல்லாமே நான் லைவாக செஞ்சு ப்ரொடக்ஷன் எடுத்தது தான் சொல்கிறோம். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இந்த அளவுக்கு தான் அப்படின்னா அது வந்து நான் செஞ்சு பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். கரண்ட் பில் ஒரு நாளைக்கு இவ்வளோ யூனிட் தான் தீரும் அப்படின்னா அதையும் நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். எதுவுமே வந்து நான் பயன்படுத்தாத என்னால் முடியாத எதையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லலை. நான் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கிறனோ எனக்கு எவ்வளோ கரண்ட் பில் வருதோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேனே தவிர எதையும் நான் புதுசாக சொல்லலை, அதிகப்படுத்தி சொல்லலை, மிகப்படுத்தியும் சொல்லலை, சரி? ஸோ இதுதான் வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை போட்டவங்களுக்கு பதில். மற்றும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அதுதான் பதில். இந்த தொழிலும் இல்லை, எல்லா தொழிலையும் வந்து நிறைய சவால்கள் இருக்க தான் செய்யும். அந்த சவால்களை எல்லாம் கடந்து தான் ஒரு தொழிலை வந்து நம்ம ரன் பண்ண முடியும், சரிங்களா? சும்மா ஒரு மிஷினை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கன்னா கோடி கோடியாக உங்களுக்கு பணம் கொண்டாந்து கொட்டாது. நீங்கள் உட்காந்து வேலை செய்யணும். அதுக்கு கொடுக்குற ரா மெட்டீரியல் முன்ன பின்ன தான் இருக்கும். அதில் அந்த ரா மெட்டீரியல் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வேலை செய்யணும், புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த தொழிலுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் போட்டிருக்கோம், ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவிலையும் இதெல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாது, முடியும்னு நினச்சா எல்லாமே முடியும், ஓகேங்களா? முடியாதுன்னு நினச்சா சாப்பிட்றது கூட தான் முடை. அதையே வேண்டா சட்டி இருந்து சோத்தை எடுத்து போட்டு குழம்பு ஊற்றி பிணைஞ்சு கையில் எடுத்து வாயில் ஓட்டு மென்று முழுங்கி அப்படின்னு அது ஒரு முடையாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அப்போ அதே மாதிரி தான் ஒரு தொழில் எடுத்திங்கன்னா ஒரு எல்லா தொழிலையுமே இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து சில நெளிவு சுழிவுகள் இருக்க தான் செய்யும், சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாமே அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிங்கன்னா தான் இந்த தொழில் நடத்த முடியும். இந்த தொழில் இல்லை, எல்லா தொழிலுமே அப்படி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டிரைவர் இருக்கிறாரு, பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிறாரு, இல்லை ஒரு காரை ஓட்டிகிட்டு போகிறாரு, ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறாரு. அவர் வந்து உயிரோட வீட்டுக்கு திரும்பி வருவார் அப்படிங்கிற எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. போனால் திரும்பி வந்தால் தான் நெசம், சரிங்களா? ஃப்ளைட்டு ஓட்டுற பைலட்டுக்கு அதுதான், கப்பலை ஓட்டுற கேப்டனுக்கு அதுதான், காரை ஓட்டுற டிரைவருக்கு அதுதான். ஸோ எல்லாத்துலேயும் அதாவது இப்போது டிரைவர்னு இல்லை, ரோட்டில் நடந்து போகிறோம், யாராவது கொண்டு வந்து நம்ம மேலே இடிச்சு நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறது? அப்படி வந்து நடந்து போகிறவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது, காரில் போகிறவங்களுக்கும் ரிஸ்க் இருக்குது, ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கும் ரிஸ்க் இருக்குது, கப்பலில் போகிறவங்களுக்கும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்கு எல்லாத்துலேயுமே இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக போகிறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம சர்வைவ் ஆகி வீட்டுக்கு வரது இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா தொழிலையும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அது எல்லாமே அனுசரித்து அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணி முதல்ல உடம்பு வளைஞ்சு வேலை செய்யணும், சரிங்களா? அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பாக எந்த தொழிலாக இருந்தாலும் ஜெயிக்கலாம், சரிங்களா? ஸோ முடியாத வாழைப்பழ சோம்பேறிகளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களால எதுவுமே முடியாது. எங்கள் ஊரில் வாழைப்பழ சோம்பேறின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, வாழைப்பழத்தை வந்து கொடுத்தா சிலர் வாங்கி டபக்குன்னு சாப்பிட்டுக்குவாங்க, அவங்க வந்து புத்திசாலி, அவங்க வந்து சுறுசுறுப்பான ஆட்கள். சில சோம்பேறிகள் இருப்பாங்க, வாழைப்பழத்தை கொடுத்தோம்னா இதை தொளிச்சு கொடுத்துருந்தா ஆகாதா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வாழைப்பழத்தையும் கொடுத்து தொளிச்சு வேற கொடுக்கணுமா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, தொளிச்சு கொடுத்தா பார்த்தா ஊட்டியும் விடணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு, வாழைப்பழ சோம்பேறிகளுக்கு
நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து தயவு செஞ்சு இந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாதீங்க. இந்த பிஸ்னஸ் உங்களுக்கான பிஸ்னஸ் கிடையாது. வாழைப்பழ சோம்பேறிகளுக்கு இந்த பிஸ்னஸ் கிடையாது. சரிங்களா? உடம்பு வளைஞ்சு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பிஸ்னஸ். அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த பிஸ்னஸை தாராளமாக நீங்கள் எடுத்து செய்யலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.